நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. இன்றைய முக்கிய செய்திகள். கனடாவில் வேலை ஆசை காட்டி ரூபாய் 8 லட்சத்தை சுருட்டிய ஆன்லைன் கும்பல். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள். நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் பால் பற்றாக்குறை. வெளி மாநிலங்களில் பால் வாங்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை எதிரே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் வட்ட மேற்படிப்பு மையத்தின் எதிரே மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஆணையிட்டு உயர்த்திய மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியின் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தியும், அரசு மருத்துவமனைகளில் வேலை பளுவை குறைக்க காலி இடங்களை நிரப்பிட வேண்டும், ஒருமுறை விதியை தளர்த்தி கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த சேவை அமர்த்துவது மூலமாக பணியில் உள்ள கடைநிலை ஊழியர்களுக்கு மத்திய அரசு நிர்ணயம் செய்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆண்டு மத்திய அரசின் ஆணைப்படி ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கேர் அலவன்ஸ் கொடுக்க சொல்லி 2019 ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் பிரகாரம் எங்களுக்கு அந்த பேஷண்ட் கேர் அலவன்ஸ் கொடுக்க சொன்னோம். உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்தை கட்டிட்டாங்க. ஜிப்பனில் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொடுத்துட்டாங்க. யோகின்வாலா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க. நம்ம ரயில்வே துறை ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஜிஹெச்சில் புதுவையில் ஜிஹெச்சில் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு கொடுக்கல. அதனால் அந்த அடியரை எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போன 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இல்லை, மருத்துவமனை அதிகமாகிடுச்சு. ஆனால் மருத்துவம் கூட காசு இல்லை. அதுக்காக தான் இந்த போராட்டம். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் ரொட்டிப்பால் வழங்கும் ஊழியர்கள் அரசு அறிவித்த ஊதிய உயர்வை வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டி வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 18,000 வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உயர்த்தி அறிவித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை நுழைவு வாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதிய உயர்வை வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சம்பளத்தை
புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து பால் கொள்முதல் செய்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிற்கு கடனுதவியும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தின் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் 50,000 லிட்டர் மட்டுமே புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுவதால் வெளி மாநிலத்திலிருந்து பால் வாங்கும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்தார். அதே சமயத்தில் நம்ம பால் உற்பத்தி என்பது குறைவாக இருந்து கொண்டு பார்க்கணும். பால் உற்பத்தி வெளில இருந்தால் நிறைய பால் வாங்க வேண்டிய கட்டாயம். நம்ம தேவைப்படுற 1 லட்சம் லிட்டர்னா நமக்கு 40-50 இது நம்மகிட்ட இல்லை. உற்பத்தி பால் உற்பத்தி இல்லை பூச்சேரியில். அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நம்ம இருந்த கவனம் செலுத்தணும். கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். அது சங்கம் மூலமாக கிராமங்களில் கறவை மாடுகளை வாங்கி கொடுத்து அது பால் உற்பத்தி தான் பெருக்க வேண்டும். அதே மாதிரி நலிந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை திரும்பி நடத்தப்பட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அது தனிநபருடைய செலவோடு நம்ம தனி அரசியல் மறுபடியும் எடுத்து நடத்துமா அப்படின்னா அது சுலபமா இல்லை. கனடாவில் வேலை என ஆசைப்பட்டு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 8.92 லட்சம் ரூபாயை புதுச்சேரி நபர் இழந்தார். புதுச்சேரி திருவிக்கா நகரை சேர்ந்தவர் சார்லஸ். இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் கனடாவில் வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு முதலில் விசா பெற கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய சார்லஸ் அந்த நபருக்கு 8,92,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். இதேபோல் காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்ரீதர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 8,750 ரூபாயை இழந்தார். புதுச்சேரி மணவெளியை சேர்ந்த விதுஷா 6,000, புதுச்சேரி அண்ணா வீதியை சேர்ந்த கேசவராம் 1000 என 4 பேர் சைபர் கிரைம் கும்பலிடம் 9,07,750 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் திருநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். காரைக்கால் மாவட்ட நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் சிறப்புரையாற்றினார். இம்மருத்துவ முகாமில் கண் ஆலோசனை, வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆலோசனை, காசநோய் பரிசோதனை, காது மூக்கு தொண்டை பரிசோதனை, குழந்தை நல மருத்துவம், மகப்பேறு மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர். இரத்த சோகை, இரத்த அழுத்த பரிசோதனை, மலேரியா நோயில்லா மாநிலமாக மாற்றும் வகையில் முகாமில் மலேரியா நோய்க்கான இரத்த பரிசோதனையும், காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்கும் விதமாக 100 நாட்கள் காசநோய் பரிசோதனை முகாமும், ஆயுஷ் மற்றும் யோகா பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் முதன்மை திட்ட மருத்துவ அதிகாரி தேனாம்பிகை, திருநகர் மருத்துவ அதிகாரி தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்களின் சத்துணவு கண்காட்சியும் நடைபெற்றது. உதயம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறம் அமையப்பெற்றுள்ள திருக்காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசி எனும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவார நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அமையப்பெற்றுள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனைகளை காண்பிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் எதிர்வரும் 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்து வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வங்கிக் கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்து வருகின்றனர். இதில் குறிப்பாக வில்லியனூர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து ஒவ்வொரு வங்கிக் கணக்கிலிருந்தும் குறைந்தபட்சம் 3000 மற்றும் 7000, 2000 என வங்கிக் கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதை கண்டிருந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வங்கியின் மேலாளரிடம் முறையிட்டனர். மேலும் எதற்காக வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபொழுது எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சம்பந்தமாக தாங்கள் அஞ்சல் மூலமாக தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர். மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் வங்கிக் கணக்கிலிருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினார். இதுபோன்ற சூழ்நிலையில் வாடிக்கையாளர்களாக நாங்கள் வங்கிக் கணக்கின் மூலமாக செலுத்த வேண்டிய தவணைத் தொகைக்கு குறைவாக பணம் இருந்தால் எங்களின் தவணைத் தொகையானது செலுத்தப்படாமல் அதற்கு செக் பவுன்ஸ் என்ற பெயரில் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவும் வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரியிடம் முறையிட்டனர். இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கிக் கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கணக்கை முடித்துக் கொள்வதாகவும் மேலும் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கிக் கணக்கில் இருந்தும் பணம் எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தாமலே திரும்ப சென்று விட்டனர். இதனையடுத்து வங்கிக் கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு ரன்னகளிப்பு நிதாசனி சூர சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்புயன் நல்லவாடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மயான கொள்ளை மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய கடந்த புதன்கிழமை தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா ஆகியவற்றை தொடர்ந்து உபயதாரர்கள் நல்லவாடு சபாபதி குடும்பத்தினர், வழக்கறிஞர் PSR ஜெயக்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் ரணக்களிப்பு நிசானி சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீரபத்திரன், பாவாடராயன், அங்காளம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவ தேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் நல்லவாடு கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்தனர். ரெட்டியார் பாளையத்தில் பூட்டிய வீட்டில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிய மர்ம நபரை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விவேகானந்தர் நகர் விரிவாக்கம் 3வது தெருவை சேர்ந்தவர் ஸ்ரீதரன், வயது 67. விழுப்புரத்தில் டயர் ட்ரேடிங் கம்பெனி நடத்தி வந்த இவர் வயது முதிர்வு காரணமாக தொழிலை கைவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். தனது மகளை சென்னையில் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு மனைவி சூரிய பாலாவுடன் வசித்து வருகிறார்.
இவர்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதி வீட்டை பூட்டிக் கொண்டு சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றனர். சில தினங்கள் கழித்து அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது மர்ம நபர்கள் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஸ்ரீதரன் கொடுத்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் ஆந்திர மாநிலத்தில் இருப்பதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரை பிடிக்க புதுச்சேரி தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். லாஸ்பேட்டை தொகுதி அலுவலகம் திறப்பு விழா. பாஜக மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ரிச்சர்ட்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிர் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் லட்சுமி தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் நர்சோனை, புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவப்புழன், மகளிர் விடுதலை மாநில நிதி செயலாளர் மங்கையர்கரசி, மாநில துணை செயலாளர் செஞ்சோனை, மாநில துணை செயலாளர் சிற்றரசி, புதுச்சேரி மாநில துணை செயலாளர் அரசகுமாரி, மாநில துணை செயலாளர் முருகமதி, வேம்பு, மகளிர் விடுதலை இயக்க தொகுதி செயலாளர்கள் கலைவாணி, வீரமணி, கற்பகம், ஃபாத்திமா, கலையரசி, மஞ்சுளா, ஜானகி, நாகபூஷணம், தில்லைநாயகி, சிதம்பரம் ராஜேஸ்வரி, உழவர்கரை தொகுதி செயலாளர் குளோரியா ரொசாரி உள்பட மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன், தலைமை அலுவலக செயலாளர் ஏழுமாறன் உள்பட பங்கேற்று சிறப்பு செய்தனர். நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்புயன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ரணகளிப்பு மற்றும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பால சரஸ்வதி நாட்டிய பள்ளியின் தவளக்குப்பம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. உபயதாரர்கள் நல்லவாடு சபாபதி குடும்பத்தினர், வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் புதல்வி ஜனனி செல்வம் மற்றும் வழக்கறிஞர் PSR ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நாட்டியமாடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவ தேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அவர்களுக்கு ஒரு பெருத்த கரகோஷங்களை புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கண்காணிப்பாளர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி ரோடு விரிவாக்கத்தில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளி மற்றும் வில்லியனூர் உருவையாறு ரோடு மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் ஆண்டு விழா நவீனா திருமண நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது.
பள்ளியின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி நிகழ்ச்சிகள், அபாக்கஸ் மாணவ மாணவிகளின் கணித திறமை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பெற்றோர்களுக்கு சிறப்பான கருத்துக்களை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் வனஜா சிவகுமார், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை பகுதியில் 3 மாத காலம் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை கொம்புயின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருபுவனை தொகுதியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனை கண்டித்து திருபுவனை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதனை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு ஓரிரு நாட்களுக்குள் சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் கலந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். கனடாவில் வேலை ஆசை காட்டி ரூபாய் 8 லட்சத்தை சுருட்டிய ஆன்லைன் கும்பல், சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள், நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் பால் பற்றாக்குறை, வெளி மாநிலங்களில் பால் வாங்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.